Hi friends, welcome to Super Beauty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹென்னா பவுடர் ப்ளஸ் இண்டிகோ பவுடர் ரெண்டையும் mix பண்ணி போட்டா நேச்சுரலா ஹேர் black ஆயிருது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக உண்மையாகவே இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பயோ ஆர்கானிக் பிராண்டு ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது டெஸ்ட் பண்ணது இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எங்கிட்ட அயன் கடாய் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நான் ஊரில் இருக்கேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் பிளாஸ்டிக் பவுலில் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். இது முன்னாடி நாள் நைட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். உங்கள் வீட்டில் இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா, எங்கிட்ட இல்லாதனால நான் பிளாஸ்டிக் இதில் எடுத்துக்கிறேன். இப்போ லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கட்டி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகாது ஹேரில் அப்ளை பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கட்டி இல்லாமல் கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் சேர்த்திட வேண்டாம். சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ நான் ஓரளவுக்கு செமி சாலிடாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டுங்க. நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா ஒரு லிட்டு போட்டு நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க ஓவர் நைட் ஃபுல்லாக. அடுத்த நாள் மார்னிங் சேம் பயோ ஆர்கானிக் பிராண்டில் இண்டிகோ லீஃப் பவுடர் எடுத்திருக்கேங்க. இந்த இண்டிகோ லீஃப் பவுடர் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் பேக்கெட்டில் வருதுங்க. ஸோ இது ஆர்கானிக் அப்படிங்கிறனால தான் நான் ஹென்னா பவுடரும் ப்ளஸ் இண்டிகோ லீஃப் பவுடரும் ரெண்டும் சேம் பிராண்டில் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்கியிருக்கேங்க. ஸோ ஹென்னா பவுடர் நான் 50 கிராம் எடுத்தனால ஈக்குவலாக இண்டிகோ லீஃப் பவுடர் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அதுவும் பார்த்திங்கன்னா 50 கிராம் ஒரு பவுலில் எடுத்திருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. அது கூட ஒரு 2லிருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறமா நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹென்னா பவுட்ரு மிக்ஸ் எடுத்து இது கூட இண்டிகோ பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க செமி சாலிடாக வர்ற வரைக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது ரொம்ப தண்ணியாக போயிடாமல் ஓரளவுக்கு லைட்டாக செமி சாலிடாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சாதான் கலர் இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டேன். பாருங்கள், கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது நான் எங்கள் அம்மாவுக்கு தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒயிட் ஹேர் நிறைய இருக்குது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறக்காக அம்மாவுக்கு நான் அப்போ அப்ளை பண்ணி காட்ட போகிறேங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மாவோட ஹேர் காமிச்சிட்றேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கிற ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ நான் பாருங்கள் கொஞ்சம் மட்டும் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு கையில் க்ளவுஸ் போட்டு எடுத்துருக்கேங்க, கலர் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஃபுல்லாக அந்த ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சுருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேங்க. இப்போ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன் நான்.
இப்போ பாருங்கள், ஒரு இடம் கூட விடாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து நல்லா காய விட்டுறலாம். காய விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷும் வந்து பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒரு 10லேருந்து 15% தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மற்றவங்க வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி வந்து பியூர் பிளாக்காவோ இல்லை ப்ரௌனாவோ ஆகலை. ஸோ நான் ட்ரை பண்ணி என்ன ரிசல்ட் வந்துச்சோ அது 100% வந்து உண்மையாக அப்படியே வந்து கொடுத்துட்டேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் பியூட்டி டிப்ஸ். அடுத்த வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.